அனைவருக்கும் அன்பு வணக்கம். நொங்க தின்னவன் ஓடி போட்டான், நோண்டி தின்னவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னடா வழக்கமா குட்டி ஸ்டோரி சொல்லி ஆரம்பிப்ப, இன்னைக்கு நான் பழமொழி அப்படின்னு கேட்குறீங்களா? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுங்க. அதை எங்க லிங்க் பண்ணிக்கிடமோ நீங்களே உங்க இஷ்டப்படி லிங்க் பண்ணிக்காங்க, என்ன கேட்காதீங்க. பழனி கோவில் அங்க வந்து ஒரு மடத்துக்கு சொந்தமான நிலம். 100 கோடி ரூபா அப்படின்னு சொல்றாங்க. அதை யாரோ 2 பேர் வந்து 2 கோடி ரூபாய்க்கு அதை பத்திரப்பதிவு செய்து விட்டார்கள். முறைகேடாக நடந்து விட்டது. இதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய விவாத பொருளாக ஆகி கொண்டிருக்கின்றது. இதுல நான் முதல்லயே அந்த ஸ்பாய்லர் அலர்ட் மாதிரி சொல்லிடுறேன். திமுக தரப்புலேருந்து ஒருத்தர், அதிமுக தரப்புலேருந்து ஒருத்தர் அப்படின்னு 2 பேர் மீது வந்து ஏதோ போலீஸ்ல புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஹெச்ஆர்என்சி அமைச்சர் ரமேஷ் அவர்களை தொடர்பு படுத்தி அவங்க வந்து போஸ்ட் போட்டாங்க அப்படின்னு இதுல வந்து திமுக தரப்பிலிருந்து அந்த மூத்த இளம் வழக்கறிஞர் பேசியிருந்தாரு. அந்த நீதியரசர் கேட்குறாரு, என்னங்க இது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், அதுக்கப்புறம் அந்த கலவரத்தை தூண்டுதல், அந்த செக்ஷன்லாம் எப்படி இதுக்கு அப்ளை ஆகும்? இது அவதூறு வழக்கு தானே போடணும், நீங்க இந்த செக்ஷன்லாம் போடுறீங்க அப்படின்னு நீதியரசர் அவர்களே கேட்டாரு அப்படின்னு அவர் பெருமையா சொன்னாருங்க. ரொம்ப நாள் ஆயில்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் யார் யார் மேலெல்லாம் என்னென்ன வழக்கெல்லாம் போட்டாங்க, எப்படியெல்லாம் கைது செய்தார்கள், அதில் என்னென்ன செக்ஷன்லாம் போட்டாங்க அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கே தாவேக்கால நாங்கள் என்னங்க பண்ண முடியும், டர்ன் த பேஜ் அண்ட் லேர்ன் த ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில். அந்த மாதிரி நீங்க என்னென்ன செக்ஷன்லாம் அப்ளை பண்ணீங்களோ அப்படியே தான் நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம். என்ன மேபி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஐபிசி இருந்திருக்கும், இப்போ பிஎன்எஸ்எஸ் வந்துருச்சு. அந்த நம்பர் ஒன்னா மாறி இருக்கலாமே தவிர அதே செக்ஷனை தான் அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? இதுதான் நடக்குது. எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களுக்கு வலிக்குதுன்னும் போது பாருங்க, இதுக்கு கைதெல்லாம் தேவையில்லை, அவதூறு வழக்கு தானே போடணும், நீங்க எல்லாம் இந்த செக்ஷன்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது. ஆளுங்கட்சியா போய் உக்காந்தீங்கன்னா அதே டெம்ப்ளேட், இங்க உக்காந்தா நாங்க இதைத்தான் செய்வோம் அப்படின்னு. இது என்னைக்கு தான் மாறப்போகுதுன்னே தெரியல. ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் மாதிரி நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ வந்திருக்கின்ற தகவல் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது அமைச்சர் அவர்களை தொடர்பு படுத்துவதற்கு எந்த விதமான முகாந்தரமும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும்னு நான் நிச்சயமா நம்புறேன். எதுக்காக வந்து சார் எதுவுமே தெரியாம நீங்க வந்து அமைச்சருக்கு இதுல சம்பந்தம் இல்லை அப்படின்ற முடிவுக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன். இந்த செய்தியை பாருங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்றது. அப்போ வந்து கோர்ட்ல அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, அந்த ரெகுலரா இருக்காரு இல்லையா அந்த சார் பதிவாளர், அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, அவர் நான் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு லீவ்ல போயிட்டாரு. அதனால வேற ஒரு இடத்துல இந்த கேஸ் வந்து கொடைக்கானல்ல இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்காரு. அதாவது அரசு வழக்கறிஞரே அந்த ரெகுலரா இருந்தவருக்கு யாரோ ப்ரெஷர் கொடுத்துக்கிறாங்க, அவர் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ்ல போயிட்டாருன்னு சொல்றாருன்னா அப்ப அந்த ப்ரெஷர் கொடுத்தவர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப அரசு வழக்கறிஞர் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொன்னார்னா இதுல நீங்க போயிட்டு அமைச்சரை லிங்க் பண்றது எந்த விதத்திலேயாவது நியாயமா இருக்குமா? அதனாலதான் நான் சொல்றேன், அவரை சம்பந்தப்படுத்துவது சரியில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த விசாரணை முழுவதுமாக முடிவடைந்த பிறகு அந்த ரிப்போர்ட் வந்ததுன்னு சொன்னா இன்னும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து அந்த சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவர் தானே கொடைக்கானல்ல இருந்து இங்க வந்து அந்த பத்திரத்தை பதிவு பண்ணிட்டு போயிருந்தாரு. அவருக்கு வந்து இடைக்கால முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க கோர்ட்ல. ஆனா இந்த மாதிரி அமைச்சருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கல. இதுக்கும் பழமொழிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. இதுல இன்னும் பல ஆச்சரியங்களும் இருக்கு நண்பர்களே. திமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கறிஞர் அணியை சார்ந்தவர்கள் இது பற்றின நிறைய விஷயங்களை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நிறைய தகவல்களை அவங்க வந்து சொல்கிறாங்க, நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. திமுக இப்படி கேட்கும்போது அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பாஜக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலங்க. என்ன நடக்குது இங்க? அப்ப இங்க திமுக மட்டும்தான் இன்னும் எதிர்கட்சியாக இருக்கின்றதா? பாஜக அதிமுகலாம் என்ன ஆச்சு? இதுல பாஜக அவங்க கொள்கை என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களே சைலண்டா இருக்காங்க. ஒருவேளை அவங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்ணில் படலை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கணும். பட் திமுக ரொம்ப ஆக்டிவா இந்த விஷயத்துல நிறைய கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள். ஏன்னா புதுசா ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஒரு கோர்ட் ஆர்டரை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதில் வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை கூட பண்ணாமல் அவர் பண்ணாருன்னா, இப்போது திமுக ஆட்சியிலையும் இது வந்து நிறைய தடவை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் மறுக்கப்பட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதி ரெஃப்யூசல் ஸ்லிப்பே கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்றதையும் அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காரு இல்லையா? அப்பவே அழுத்தத்துக்கு பயப்படவில்லை, எதுவும் பண்ணலை. ஆனால் இப்போ அழுத்தம்னும் போது லீவில் போயிட்டாருன்னா எங்கிருந்து வந்தது அழுத்தம்? இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனோட முக்கிய பாயிண்ட்டே யார் அந்த அழுத்தம் கொடுத்தது அப்படின்றதா தான் இருக்கணும். அதுதான் வெளில வரணும். அப்போதான் வந்து உண்மைகள் வெளியில வரும். அதைத்தான் நான் ட்விஸ்ட்னு சொல்றேன். அந்த யார் அழுத்தம் கொடுத்தது அப்படின்னு, ப்ரெஷர் பாயிண்ட் யாரு அப்படின்னு தெரியும் போது சில சர்ப்ரைஸ் கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யார் அழுத்தம் கொடுத்ததுன்றது கூட வெளில வந்துடலாம். பாஜக, அதிமுக ஏன் இப்படி அமுக்கமாக இருக்காங்கன்றது வந்து வெளில தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இந்த விசாரணை நடக்கட்டும். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். திருமாவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஆதி திராவிடர் நலத்துறை இருக்கு இல்லையா, இதற்கு வந்து பேரை மாற்றி இருக்கின்றார்கள் தாவேக அரசாங்கத்தில். அதை வந்து திருமாவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை இது பெயர் மாற்றினது சரியில்லை, அதில் வந்து மற்றபடி பிற்படுத்தப்பட்ட இது மாதிரி எல்லாரையும் சேர்த்தா மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி பெயரை மாற்றலாம், மற்றபடி ஆதி திராவிடர் நலத்துறையை இந்த மாதிரி மாற்றினது ஏற்புடையதில்லை அப்படின்ற மாதிரி அவர் கருத்து சொல்லியிருக்கார். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டால், மந்திரி வன்னியரசு அவர்கள் அவர்கிட்ட இதே கேள்வியை கேட்கும்போது, தவறு ஒன்றும் இல்லையே, சமூக நீதிக்காக தானே நாங்கள் பாடுபடுகிறோம், அதற்காகத்தானே இந்த துறை, அதனால பெயர் மாற்றினால தவறே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்படிங்க ஒரே கட்சி மந்திரி, அவர் ஜூனியர் வன்னியரசு அவர்கள் திருமாவர்களுக்கு, அப்படிதானே? அவர் தான் கட்சி தலைவர் திருமாவர்கள். அவர் வந்து இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனால் மந்திரி அவர்கள் வந்து இது நல்ல முயற்சி தானே அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து எனக்கு பெரிய குழப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ப. சிதம்பரம் அவர்கள் வந்து பொருளாதார மேதை ப. சிதம்பரம் அவர்கள் வந்து திருமாவர்களை சந்திக்கும் போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. திருமாவர்களும் ட்வீட் போட்டிருந்தாரு. ஆனால் வன்னியரசு அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கல. இல்லை ஏதோ மராமத்து வேலை நடந்திருந்தது அப்படின்னு சொன்னார். எப்படிங்க மந்திரி ஆன உடனே தலைவருக்கும் இவருக்குமே வந்து இவ்வளவு வேற்றுமைகளா? இது கருத்து வேற்றுமைன்னு சொல்றதா இல்லை வந்து வேற என்ன வேற்றுமைன்னு எனக்கு தெரியல. ஆனால் வெளிப்படையாகவே இந்த வேற்றுமை தெரிகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை பாருங்க. அண்ணன் திருமா சொல்றாரு, நவோதயா பள்ளிகளை தமிழகத்துக்குள் அனுமதிக்க கூடாது, ஏன்னா அது வந்து இந்தி திணிப்பு நடைபெறுகின்றது, அதனால நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ட்ரிகர் என்னன்னா, கோர்ட்ல கேட்டிருக்காங்க, எல்லா மாநிலங்கள்லையும் நவோதயா பள்ளிகள் இருக்குன்னும் போது தமிழகத்தில் மட்டும் ஏன் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும்? அதே குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல கல்வி கிடைச்சா கிடைக்கட்டுமே, இது வந்து உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க கோர்ட்ல. அதுக்கு தான் திருமாவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, சரி நவோதயா பள்ளிகள் இந்தியை திணிக்கின்றன, சரி, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்சி என்ஓசி வந்து காசே இல்லை, அப்படியே நேர்மையான முறையில் ஆன்லைனில் அப்ளை பண்ண உடனே எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. அதில் கூட நிறைய கான்ட்ரவர்சி, இதுக்கு முன்னாடி வந்து காசு கொடுத்தாங்க அப்படின்றது, அவங்க ஒரு மேலே கேஸ் போடுறது, இப்படிலாம் நிறைய போயிட்டு இருக்கு. அது இருந்துட்டு போட்டோம். சிபிஎஸ்சியில் என்ன நடக்குது? அங்கேயும் அந்த மும்மொழி கொள்கை தானே. அப்போது சிபிஎஸ்சிக்கு என்ஓசி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க பள்ளிகள் அது சிபிஎஸ்சி பள்ளியாக மாறும்போது அப்போ அந்த மும்மொழி வராத? நவோதயால மட்டும்தான் மும்மொழி இருக்கின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் சொல்றாரு, அனுமதிக்க கூடாதுன்னு. அப்போ சொல்ல வேண்டியதானே, சிபிஎஸ்சிக்கு நீங்கள் என்ஓசியை கொடுக்காதீங்க, எல்லாம் நம்ம சமச்சீர் கல்வியிலேயே இருக்கட்டும், அந்த இருமொழி தமிழ் ஆங்கிலம் இது ரெண்டு மட்டும் தான் இருக்கணும், அந்த இந்தியை திணிக்கின்ற சிபிஎஸ்சிக்கெல்லாம் என்ஓசி கொடுக்க கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரா? எப்படிங்க யோசிச்சு பாருங்க. நவோதயா, சிபிஎஸ்சி ரெண்டுத்திலையும் மும்மொழி கொள்கை, அந்த இந்தி இருக்கின்றது. நீங்க சொல்ற மாதிரி இந்தி திணிப்புன்னு கூட நம்ம வச்சுக்கலாமே. அப்ப நவோதயாவை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லுகின்ற அண்ணன் திருமா அவர்கள் சிபிஎஸ்சியை அனுமதிக்க கூடாதுன்னு ஏன் சொல்லவில்லை? என்னோட மூளையை கசக்கி யோசிச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு காரணம் தாங்க தெரிஞ்சது. நவோதயா அப்படின்றது வந்து மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற பள்ளி. அதுல வந்து கட்டணங்கள் தனியார் பள்ளி மாதிரி கிடையாது, ரொம்பவே குறைவான கட்டணம், கட்டணம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். வேற சிபிஎஸ்சி பள்ளிகள்ல கண்ணா அப்படின்னா கட்டணம், அது என்ன லட்சணம் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அப்ப ஏழை எளிய வசதி இல்லாத மாணவர்கள் அப்படின்னா அவங்க மேல இந்தி திணிப்பு கூடாது. நல்ல காசு இருக்க வீட்டு பசங்க, இல்லை வந்து அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுப்படி ஆகும்னா அவங்க மேல இந்தியை திணிக்கலாம். இதுதான் காரணமா? நான் குறை சொல்றதா எடுத்துக்க கூடாது. அப்போ அவங்க அந்த ஏழை பசங்க அப்படின்னும் போது அவங்க மேல 3 லாங்குவேஜ் சுமக்க முடியாது.
ஆனால் பணக்கார வீட்டு பசங்கன்னா அதெல்லாம் தாங்குற கை, சுமக்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி ஒரு அறிவுரை கொடுத்துருப்பாரோ தெரியல. இப்போ வந்து இந்த தமிழக அரசாங்கத்திலேருந்து அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கோர்ட்ல சொல்லணும். ஒருவேளை நவோதயா பள்ளிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, அப்ப அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? இதை பேசினதையே மறந்துட்டு வேற எதையாவது பேச போறாரு, அவ்வளவுதான். இது வரைக்கும் எத்தனை விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு, இது ஏற்புடையதல்ல அப்படின்னு. ஆனாலும் வந்து ஏத்துக்கின்னு போயிட்டு தானே இருக்காரு. இப்போ அந்த சேலத்துல நடந்த சம்பவத்தை பத்தி கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அது யாரோ அந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சதி செய்கிறார்கள் போல் இருக்கின்றது, இப்படி தூக்கி போட்டாரு. பரவாயில்ல, நல்லாவே வந்து அண்ணன் வைகோக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் சொல்றேன், நவோதயா பள்ளிகளை நாங்கள் ஏத்துக்கிறோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொன்னாங்கன்னு சொன்னா வன்னியரசு அவர்கள் என்ன சொல்வாரு? ஏன்னா திரும்ப அவர்கள் கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால அநேகமா அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து இது நல்ல திட்டம் தானே, இது ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு நல்ல தரமான கல்வி கிடைக்கின்றது, அதனால வந்து இதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் டெம்ப்ளேட்டு அப்படித்தான் போயின்னுக்குது. நல்லா இருக்கு. இப்போ புரியுதுங்களா? அவர்கள் வந்து எதுக்காக திருப்பி திருப்பி வந்து அந்த திமுக தாவேகா ஒன்னா சேரணும் அப்படின்றது, இல்லை அவங்களுடன் நட்புடன் இருக்கின்றன்றது, அப்புறம் பாஜக அவர் வந்து ஃபோன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார் அப்படின்னு இப்போ சொல்றது, இதுக்கெல்லாம் வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. வெரி சிம்பிள். பாமக இப்ப தாவேகாவுடன் ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கின்றது. அவர் வேற ரொம்ப புகழ்ந்து பேசினுக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சரி, தேர்தலுக்கு முன்னாடி இரண்டாக பிரிந்து விட்டார்கள், தந்தையும் மகனும், அவங்களே இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது பாமக தாவேகா சேர்றதுல எந்த ஒரு தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏங்க நீங்க வந்து தாவேகா திமுகவே ஒரே அணியில வரலாம் அப்படின்னு சொல்லும் போது பாமக தாவேகா விசிகா ஒரே அணியில இருக்கக்கூடாதா? நாளைக்கே பாமக தாவேகா கூட்டணியில சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கேட்பாங்க, ஏங்க பாமக இருக்கும் இடத்திலும் பாஜக இருக்கும் இடத்திலும் நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னீங்களே, நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதை சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். தாவேகா திமுகவே ஒரே இடத்துல இருக்கலாம், அதாவது புலியும் மானும் ஒரே துறையில் தண்ணீர் குடித்தது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல காங்கிரஸ் தரப்பில் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணி அவங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், இது 5 வருடம் வந்து இந்த ஆட்சி நிலைக்கும் அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, ராஜினாமா பண்ணிட்டு அவங்க மறுபடியும் எலெக்ஷனில் ஜெயிச்சு தாவேகா சின்னத்தில் ஜெயிச்சு தாவேகாவுக்கு சொந்த மெஜாரிட்டி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க இருந்தா என்ன போனா என்ன, அதனால தான் போல இது காங்கிரஸில் வந்து வானா வானா அப்படின்னு சொல்லினுக்கிறாங்க. இவங்க சொல்றதை யார் கேட்க போறாங்க? காங்கிரஸ்காரங்க சொல்றதை காங்கிரஸ்ல இருக்கவங்களே கேட்கறது கிடையாது, அப்புறம் தானே தாவேகா கேட்க போறது. இதுல இன்னொரு மிகப்பெரிய நிகழ்வு, அது பெருசா பேசப்படலை. திமுகவின் முக்கிய பிரமுகர் அவர் வீட்டு திருமணம். திருமணம்னா என்ன திருமணம்? அந்த நகையெல்லாம் காமிக்கிறாங்க, அதான் சொல்லுவாங்க அந்த கல்யாணத்துக்கு என்னென்ன நகை போடுறாங்க அப்படின்றத சபையில வைக்கணும் அப்படின்வாங்க. அந்த சபைன்ற வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு அதை தான் சொல்லினுக்கிறாங்க. நகையெல்லாம் பார்த்தா நகைக்கடை அட்வர்டைஸ்மெண்ட்டே தோத்து போயிரும் போல இருக்குது, அவ்வளோ நகைகள். சரி, அதுதான் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்துக்கிறாருங்க, அவரும் வந்து திமுக பிரமுகரா, அம்மா அவர் போட்டுக்கிறாரு பாருங்க நகை, ஏன் ஒரு 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ இருக்கும் போல இருக்குது, அப்படியே உடம்பு முழுக்க நகையா இருக்குது. சரி, இந்த அளவுக்கு உங்களுடைய அந்த சொத்து, அந்த செல்வம், இதையெல்லாம் ஒரு கல்யாணத்துல நீங்க வெளிக்காட்டுகின்றீர்கள் அப்படின்னு சொன்னா பார்க்கிற அந்த ஏழை ஜனங்களோட மனசு என்ன யோசிக்குன்றதை பத்தி கொஞ்சம் கூட அவங்க திங்க் பண்ணல. ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் அந்த நகை போட்டு இருந்த போட்டோவை போட்டு 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 தேர்தல் நேரத்துல டிவியில காமிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவங்கள அறியாமலேயே அவங்க வந்து பார்த்தீங்களா எங்ககிட்ட எவ்வளோ செல்வம் இருக்குது பாருங்க அப்படின்னு காமிச்சுன்னுக்கிறாங்க. சரி, ரைட்டு, அவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நிறைய கம்பெனிகள்லாம் நடத்தி நிறைய பேருக்கு வேலை கொடுத்து நியாயமாக சம்பாதிச்சாங்கன்னு வச்சுப்போம். அடுத்தது புதிய தலைமுறையில் வந்து சீஃப் எடிட்டரா விஜயன் அவர்கள், அவரை வந்து விசாரணைக்காக போலீஸார் அழைத்திருக்கின்றனர். அந்த கைது செய்யப்பட்ட ஒருவருடன் அந்த ஏதோ எஸ்எம்எஸ் ஆர் மெசேஜ் பரிவர்த்தனை நடந்திருக்கின்றது. அந்த குற்றச்சதி நடந்த காலத்தில் 2 பேருக்கும் ஏதோ ஆப்ரேஷன் மேகாலயா, நிறைய மேகாலயா அப்படின்னு பேர் வச்சாங்க, எனக்கு தெரியல மேகாலயாவில் என்ன நடந்தது, சாட் ஜிபிடியை கேட்டால் கூட அதுக்கும் தெரியல அப்படின்னு. சரி விட்டுருங்க, ஏதோ பேர் வச்சிட்டாங்க அவ்வளோதான். அதுக்கு வந்து ஒரு சிலர் ஆமாம் இது சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பத்திரிகையாளர் உலகத்திலிருந்து ஒரு சிலர் வந்து இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவருடைய அந்த டெலிஃபோனை வாங்கியிருக்காங்க அந்த ஃபாரன்சிக் இதுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு. அதை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி வந்து அது பத்திரிகையாளர்களுடைய அந்த ஃபோனை வாங்கணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா தெரியல, இது நாங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பத்திரிகையாளர் அப்படின்னா முதல்ல என்ன டெஃபினேஷன் அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்தது கடந்த ஆட்சியில் இந்த மாதிரிலாம் வந்து ஃபோனை வாங்கும்போது இந்த கேள்வி கேட்டாங்களா? எப்படிங்க ஒன் சைடாகவே பார்த்து நிற்கிறீங்க, உங்கள் ஆதரவு பெற்ற கட்சி இருக்குது, இல்லை நீங்கள் வந்து இந்த ஜைன் ஜக்குன்னு ஜால்ரா அடிக்கிற கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படின்னும் போது அப்போ இந்த ப்ரொசீஜர்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அவங்க ஆட்சியை விட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ப்ரொசீஜர்லாம் கண்ணில் வந்து நிற்குமா? இது என்ன விதமான ஸ்டாண்டுன்னு எனக்கு தெரியல. இப்படியே பத்திரிகை துறை இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த கிரெடிபிலிட்டின்றது எங்கே மிச்சம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவரை விசாரணைக்கு அழைத்தது சரியா தவறா அப்படின்னா ரைட்டு, சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள் அப்படின்னா ஓகே. கைது செய்யப்படவில்லை, விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவரும் ஃபோனை கொடுத்துட்டு வந்திருக்கார் அப்படின்னு செய்தி வருகின்றது. இப்போ என்னுடைய கேள்வி, அவர் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லப்படுகின்ற சேட்டலைட் சேனலில் இருக்கார், அதனால் அவர் மீது கைது நடவடிக்கை கிடையாது அப்படின்னா அப்போ மற்றவங்களுக்கு எதிரான கைது நடவடிக்கை இது என்னங்க? யாராக இருந்தாலும் ஒரு குற்றச்செயல், அதில் சந்தேகம் அப்படின்னா எல்லாரையும் ஒரே மாதிரி தானே நடத்தணும். அப்போ வந்து சேட்டலைட் சேனல் இருந்தால் ஒரு மாதிரி, மற்ற சேனலில் இருந்தால் இன்னொரு மாதிரி அப்படின்றத வந்து எப்படி சரின்னு சொல்ல முடியும்? இதில் இன்னொன்று, இந்த பழனி கோவில் அந்த நில விவகாரத்தில் மந்திரியை தொடர்பு பற்றி ட்வீட் போட்டாங்க அப்படின்னு, அதுக்காக 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஒரு போராளி அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. அவர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. அதில் அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய ஜாதியை தொடர்பு படுத்தி இந்த பூணூல் அப்படின்னு வேற வந்து வெளிப்படையாக சொல்லி டெராகேட்ரியா அவர் பேசியிருக்காரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, அவர் மேலே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவர் மீது ஏன் நடவடிக்கை இல்லை? ஒன்றும் விளங்கல். தமிழகத்தில் என்ன நடக்குது அப்படின்றது சுத்தமாக யாருக்குமே புரியலன்னு தான் நான் சொல்லணும். ஏனையோ இந்த பழனி விவகாரமாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ஆபரேஷன் மேகாலயாவாக இருக்கட்டும், இந்த விசாரணை அப்படின்றது சட்டு புட்டுன்னு முடிக்கணும், அதே சமயத்தில் சுகுரா முடிக்கணும், உண்மை வெளிக்கொணரப்பட வேண்டும். இழுத்துக்குனே போச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆட்சிக்கு கெட்ட பெயரைத்தான் கொடுக்கும். இதில் இன்னொரு பெரிய பூதம் கிளம்பி இருக்கின்றது, இந்த டீலிமிட்டேஷன், அந்த தொகுதி மறு வரையறை அப்படின்றது இருக்கு இல்லையா? இந்த மசோதாவை மறுபடியும் கொண்டு வர போகிறாங்க, அதுக்கு வந்து திமுக ஆதரவு அளிக்க போகின்றது அப்படின்னு காங்கிரஸ் தரப்புலேருந்து இல்லை நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு. ஏங்க நீங்கள் தான் ஒட்டும் வானா உரம் வானா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து எங்களை தனியாக உட்கார வைங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒன்றா சேரணும்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? எப்படி தாவேகா திமுக ஒரே அணியிலா? அதெல்லாம் நடக்காது. இதில் திமுக தரப்புலேருந்து ஒன்று கவனிக்கணும், கடந்த ஆட்சியில் வந்து இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த ஆட்சியில் வந்து இதை வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அது வந்து அந்த செலவு இந்த செலவு அதெல்லாம் ஈடுகட்டணும் அப்படின்னு நிறைய பேர் அதை ஜஸ்டிஃபை பண்ணாங்க. நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், இவ்வளோ செலவாக இருக்குது, அந்த செலவுக்காக 10 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி அன்றைக்கு டீலிமிட்டேஷன் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னவங்கள்லாம் திமுகவில் இருக்கவங்க, திமுக ஆதரவாளர்கள், அவங்கள்லாம் இப்போ வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெரேட்டிவ் இப்படி மாற்றி போட்டுனுக்குறாங்க. இல்லை என்னங்க இருக்கு, அதாவது எங்களுடைய கண்டிஷன்ஸ் அதெல்லாம் ஏற்றுக்குன்னா அது ஆதரவு கொடுக்கலாம். என்ன கண்டிஷன்? அதாவது எல்லாருக்கும் 50%. இதைத்தானங்க அன்னைக்கே சொன்னாங்க, இது கண்டிஷனா? அவங்க இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது ரைட், அதையே நான் கண்டிஷனாக வச்சுக்கோ அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அரசியல்னு தெரியல. பட் திமுகவுக்கு இன்றைக்கு வந்து பாஜகவின் தயவு தேவையாக இருக்கின்றது, அதனால் வேற வழி இல்லாமல் இவங்க ஆதரவு கொடுத்து தான் ஆனோம் அப்படின்ற நிலைமை. பார்க்கலாம் அந்த பில்லு வருதா, அதில் வந்து என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு. அப்படியே அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அதையும் சூட்டோட சூடாக இவங்க கொண்டு வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவுக்கு இந்த தயவு தேவை. இந்த வாரம் சண்டே, ஆடி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? அதனால் வந்து அப்படி சில இடங்களுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் ஒருவேளை சண்டே இன்னைக்கு லீவ் விட்டுருவோம், அதனால் யாரும் வந்து பூட்டை ஆட்ட வேண்டாம். ஒருவேளை பதிவு வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பதிவு போட்டால். ஆனாலும் நாளைக்கு சனிக்கிழமை அந்த இன்டர்வியூலாம் இருக்கும், அந்த லிங்க் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு நாள் லீவ் கொடுங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.